இந்துக்களுக்கு வாய்ப்பு வழங்க இந்த அரசியல் கட்சி தலைவர் என் கோவிலையும் குலத்தையும் அவனிடம் என்ன வைத்திருக்கா? அவனிடம் என்ன வைத்திருக்கா? நான் வார வெள்ளிக்கிழமை நான் குத்துவிளக்கு பூஜை நடத்துறேன், நான் பஜனை நடத்துறேன். என் இந்து மதத்தை காப்பாற்ற, ஏன் கோவிலை நிர்வகிக்க, ஏன் ரத்தத்தை சுழற்ற, ஏன் மத சின்னத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். நான் கேட்கிறவன் இந்து முன்னணி மதவாதி. எந்த மதத்துக்குள்ள ஒருத்தர் காலெடுத்து எடுத்து வச்சுட்டான்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற பாதிரி பூரா இங்க தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி உண்ணாவிரத்தை வந்து உட்கார்ந்தா அவெல்லாம் சிறுபான்மையினர். என்ன ஒரு போக்கையா, என்ன ஒரு போக்கு நடக்குது பாருங்க இந்த நாட்டில். இந்துக்கள் எங்கேயும் சந்திக்க கூடாது, இந்துக்கள் எங்கேயும் தன்னுடைய கருத்தை பரிமாறிக்க கொள்ளக்கூடாது, இந்துக்கள் எங்கேயுமே ஒன்றுபட்டு சிந்திக்க கூடாது. அப்ப எப்படிதான் இந்து மதத்தை நான் காப்பாற்ற முடியும்? வீரத்துறை ராமகோபாலன் கண்ட கனவை இந்த நாளை இந்து நாளை மாற்றுவதற்கு உண்டான வேலையை நான் எப்படி நான் செய்ய முடியும்? இந்த வீதியில தானே நான் செய்ய முடியும். இந்த வீதியில தானே எனக்கு கடமை இருக்கு. என் இந்து சிங்கங்களை சந்திக்கிறதுக்கும் இதுக்குண்டான ரத்தத்தை பாய்ச்சிருக்கும் இந்த வீதி வட்டத்தோட எனக்கு வேற எந்த கடமை இருக்கு? இதுக்கு கட்டுப்பாடு வைக்கலாமா சொல்லுங்க? இதுக்கு பயம் இருக்கிறார்களாமா? இந்த நாட்டில் ஒரு சில விஷயங்கள் கண்மூடித்தனமாக கீழ்மட்டத்தில் இருந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. முதல் ஒரு விஷயம், காவல்துறையினர் மீது நம்பிக்கை இழக்க செய்ய வேண்டும் கம்யூனிஸ்டோட கொள்கை. இந்த காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பொம்மை என்று நமது இந்துக்களிடையே பாரத தேச மக்களிடையே பதிய வைத்து அவர்களை காவல்துறை மீது நம்பிக்கை இழக்க வைக்க வேண்டும் என்று தினம் தினம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் கம்யூனிஸ்ட் கூட்டம். அவனை பார்த்து இன்னொருத்தை ஆரம்பிச்சிருக்கான். இந்த பாதிரிக்கு எல்லா காக்கி சட்டையும் கட்டுப்பாடு இல்லாட்டி கடல்ல குதிச்சு நான் ஆப்பாட்டம் பண்ணி ஒன்னு அடக்கி காட்டுவேன் சொல்லி இன்னைக்கு ஒருத்தர் புதுசா ரூட்டு போட்டு கிளம்பி இருக்காங்க. புதுசா ரூட்டு போட்டு கிளம்பி இருக்கான். அந்த உதயகுமார் அண்ணே, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அதை விட யார பாதிப்பு உங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க. ஏன் கல்பாக்கத்துல வேலை செய்யற அத்தனை தொண்டனுக்கு அத்தனை ஊழியருக்கும் ஒருத்தருக்கு கூட கேன்சர் உங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்கும் போது அணுவுலையில இயங்கிக்கிட்டாடா இருந்துச்சு. உங்க அம்மா கேன்சர்ல செத்து போகும்போது அணுவுல என்ன ஆபரேஷன் இருந்துச்சு. ஆனா மரம் கட்டவன எவனோ எங்கேயோ கொள்ளடிக்கணுன்றதுக்காக ராத்திரி பூரா கொசுக்கடியில நம்மளை படுக்க வைக்கிறாங்க.